ஒரு கடைக்காரர் நாற்காலியை ரூபாய் 325க்கு வாங்கி ரூபாய் 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாபம் சதவீதம் கண்டறியவும். லாப சதவீதம் அப்படிங்கிறது கூடுதலாக விற்பனை செய்து கிடைக்கக்கூடிய அதிகப்படியான தொகைக்கு பேர் லாபம். அதனுடைய நிர்ணயிக்கப்பட்ட விலையிலிருந்து, அது உண்மையான விலையிலிருந்து அது பேர் தான் அசல் விலை. குறைவாக விற்றுருந்தாங்க அப்படின்னா அதில் அதிகப்படியான தொகை கிடைக்காது. அவருடைய உண்மையான விலையிலிருந்து விலை குறைஞ்சிரும். அதுக்கு பேர் நட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்கே 325 விட அதிகமாக விற்றுருக்காரு. 350ங்கிறது இதை விட இது அதிகமான தொகை அப்படின்னா லாபம் கிடச்சிருக்கு. அதனால் லாப சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல இந்த விலையிலிருந்து இந்த விலையை கழித்து எவ்வளவு கூடுதலாக விற்றுருக்காரு, அவருக்கு என்ன லாபம் கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கிறணும். அப்போ 350ல் 325 கழிக்கும் போது 25 ரூபா அவருக்கு கூடுதலாக கிடச்சிருக்கு. எனவே இதனுடைய அமைப்பு லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100, 25/325 இன்ட்டு 100. இந்த 25க்கும் 325க்கும் நேரடியாக அடித்து கொடுத்துடலாம். எத்தனை முறை இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்கள் பெருக்கி பார்த்து தான் சொல்லணும். 4 25 100, 8 25 200 அந்த மாதிரி. இதில் 13 25 325 இந்த பெருக்கி பார்த்துருக்குறேன். அந்த 13 அப்படின்னு சொல்லும்போது ஒரு 25 மேலே பகுதியில் 13. இப்போ 1 100 பெருக்குனிங்கன்னா 100 வரும், கீழே 13 இருக்கும். இதுதான் சதவீதம். இது தகாபின்னத்தில் இருக்குது. தகாபின்ன அமைப்பை எதுக்கு மாற்றிக்கிறணும்? கலப்பு பின்ன அமைப்பில் மாற்றி விடை சொல்லணும். அதுக்கு வகுக்கணும். இப்போ 7 13 91 கழிக்கும்போது 9 வந்திருக்கு. அப்போ இதை விடையாக மாற்றும்போது இந்த ஈவு தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ 7, அப்புறம் மீதியை எழுதி பை அந்த வகுத்த எண்ணை போட்டுறணும். அப்போ 7 9/13% லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு முடிச்சிடறோம். வாழ்த்துக்கள்.